வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். ஊரக பகுதிகளின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் இன்று மட்டும் 19 லட்சத்திற்கும் அதிகமானோர் புனித நீராடி உள்ளனர். காரைக்கால் கார்னிவல் 2025 மினி மாரத்தான் போட்டியை அமைச்சர் திரு PRN திருமுருகன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். ஊரக பகுதிகளின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்து சமூக வலைதள பதிவில் சிறந்த நிர்வாகம் மற்றும் தகவல் தொடர்பு வசதி ஊரக பகுதி மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள நிலங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், சுவாமித்வா திட்டத்தின் கீழ் 65 லட்சம் சொத்துரிமை அட்டைகளை இன்று காணொளி காட்சி மூலம் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுவாமித்வா திட்டம் அமலுக்கு வந்த 5 ஆண்டுகளில் 2,25 லட்சம் சொத்து ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கிராமங்களில் தன்னாட்சியை முன்னெடுத்துச் செல்ல தமது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுவதாக தெரிவித்த பிரதமர், நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களின் நிலங்கள் ட்ரோன் மூலம் வரைபடமாக ஆவணப்படுத்தப்பட்டு கிராம மக்களின் கைகளில் அதற்கான சொத்துரிமை அட்டைகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஊரக பொருளாதாரத்திற்கு சுவாமித்வா திட்டம் இன்றியமையாதது என்று கூறிய பிரதமர், நாட்டில் உள்ள கிராமங்கள் இத்திட்டத்தினால் பெரிதும் பயனடையும் என குறிப்பிட்டார். அந்தமான் நிக்கோபார், புதுச்சேரி உள்ளிட்ட 2 யூனியன் பிரதேசங்களிலும் 10 மாநிலங்களிலும் உள்ள 230க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள 50,000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சொத்துரிமை அட்டைகள் உரிமையாளர்களிடம் இந்நிகழ்ச்சியின் மூலம் இன்று வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவையில் 2025-26 நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி பிப்ரவரி 13ஆம் தேதி வரையிலும், அதனைத் தொடர்ந்து 2வது பகுதி மார்ச் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதிகளுக்கு அப்பாற்பட்டு மேம்பட்ட மருத்துவ வசதிகளையும் யாத்ரீகர்கள் மற்றும் பக்தர்களுக்கு வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரயாக்ராஜ் கும்ப மேளாவில் இன்று மட்டும் 19 லட்சத்திற்கும் அதிகமானோர் புனித நீராடி உள்ளனர். சென்னையைச் சேர்ந்த பக்தர்கள் சிலர் தங்களின் அனுபவங்கள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏற்பாடுகள் குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டனர். இவர்கள் மேலும் கூறுகையில், என் பேர் ராஜலட்சுமி வெங்கட். சென்னையிலிருந்து கும்பமேளாக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 17 ஏக்கர்ஸ்ல தே ஹேவ் மேட் திஸ் மேலா. அவ்வளோ பெரிய கும்பமேளா, அவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கான். செக்டரா பிரிச்சிருக்காங்க. அங்கங்க பெரிய பெரிய கேட் எழுப்பி, இந்த கேட்ல இருந்து ரைட்டு போனா இந்த செக்டர், லெப்ட்ல போனா இந்த செக்டர் அப்படின்னு ரொம்ப நல்லா பிரிச்சு வச்சிருக்கான். அயன் ஷீட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க பெருசு பெருசா. ஃபுல்லா காரு, 2 வீலர், ரிக்ஷா எல்லாம் போறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. இன்னொன்னு பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னா, நோ பிளாஸ்டிக். இவ்வளவு கிரௌட் இருக்கு, ஆனா வெரி வெரி மினிமல் பிளாஸ்டிக். குளிக்கிற இடத்துல ரோப்ஸ் எல்லாம் கட்டி நீட்டா பிடிச்சுக்கிற மாதிரி. அண்ட் ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் அங்க நின்று இருக்காங்க. எங்கேருந்துலாம் வந்திருக்கான்னு தெரியல, பட் அவ்வளோ மகான்கள் சின்ன சின்ன ஆசிரம் மாதிரி பண்ணி அங்க போய் பாக்கிறதுல அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் எல்லா இடத்துலயும் அன்னதானம். இங்க we are blessed அப்படிங்கிறது வெரி ஹாப்பி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 118வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி, தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களில் ஒலிபரப்பாகும். பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து பிராந்திய மொழிகளிலும் அந்தந்த வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பும். மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை புதுச்சேரி மற்றும் தமிழக வானொலி நிலையங்கள் இரவு 8 மணிக்கும் மறு ஒலிபரப்பு செய்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்தையும், airnews_alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். புதுடில்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க நாடு முழுவதும் உள்ள தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரியைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் 2 அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ள வில்லியனூரைச் சேர்ந்த கைவினை கலைஞர் திரு சேகர் எமது செய்தியாளர்களிடம் கூறுகையில், என்னுடைய பெயர் சேகர். 67 வயதாவது. 2012 தேசிய விருது வாங்கினேன். முதல் புதுவை அரசு மூலியமா 1986 மாநில விருது வாங்கியிருக்கேன். பல வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கேன். அமெரிக்கா போயிருக்கேன். அதே மாதிரி ஜெர்மன் போயிருக்கேன். பிரான்ஸ் போயிருக்கேன். புதுவை மாநிலத்திலும் தமிழகத்திலும் நம்ம காகித குழு பொம்மைன்ற ஒரு தனி சிறப்பு பெற்று பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கோம். 5 அடி 6 அடி 15 அடி 25 அடி என்ற அளவுக்கு பெரிய அளவுல 50 ரூபாயில இருந்து இன்னைக்கு 55,000-60,000 வரைக்கும் கூட செய்யறோம். எக்ஸ்போர்ட் லெவல்ல இன்னைக்கு வெளியூர் காகித குழு பொம்மைனா தனி சிறப்பு. நாங்களாம் நினைச்சே பார்க்க முடியாத குடியரசு தினாவில தம்பதிகளோட போறோம். எங்களுக்கு போக வர ட்ரெயின் டிக்கெட்டு, சாப்பிட, அங்க தங்கறதுக்கு இடத்துக்கு எல்லாமே மத்திய அரசு கொடுத்து எங்களை நல்லா கௌரவப்படுத்தி இந்த தொழில் கலைஞர்களை ஊக்கப்படுத்துற அரசுக்கு எங்களுடைய சார்பிலும் கைவினைஞர்கள் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்கால் கார்னிவல் 2025 திருவிழாவின் ஒரு பகுதியாக மினி மாரத்தான் போட்டி இன்று காலை நடைபெற்றது. இப்போட்டியினை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது கார்னிவல் விழா 2025 தலைவரும் மாவட்ட துணை ஆட்சியருமான திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன், முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் காரைக்காலைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியை அடுத்த சேதராப்பட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவீன்குமார் திரிபாதி, போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சாலையில் பணிபுரியும் 150க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஊழியர்கள் பணிக்கு வரும்போது கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பொது உடைமை சிற்பி என போற்றப்படும் சுதந்திர போராட்ட வீரர் ஜீவானந்தம் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவ்வை திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய அரசின் கல்வி நிறுவனமான ஜவஹர் நவோதயா பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு இன்று ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மகாத்மா காந்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு ஆங்கில வழி உயர்நிலைப் பள்ளி ஆகிய 2 மையங்களில் நடைபெற்றது. இத்தேர்வினை எழுத 427 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 297 மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதியதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 178வது ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைத்தல் இன்று நடைபெற்றது. திருவையாறு காவிரி கரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக பகுதிகளின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் இன்று மட்டும் 19 லட்சத்திற்கும் அதிகமானோர் புனித நீராடி உள்ளனர்.
காரைக்கால் கார்னிவல் 2025 மினி மாரத்தான் போட்டியை அமைச்சர் திரு PRN திருமுருகன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.